வணக்கம் உறவுகளே. நம்ம காணொளியில் எப்போதும் துவங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற அந்த வார்த்தை, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்கிறதில்ல. கடவுள் அருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல. எப்போயுமே கடவுளை நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நம்ம நல்லா நினச்சிட்டு இருந்தால் என்றைக்குமே நமக்கு கெட்டது நடக்காது. அன்பே சிவம். இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த படத்தை பற்றி நான் எதுக்காக பேச வந்திருக்கேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்த புதுசில் யாரும் அவ்வளோக்கா இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் இதை பார்த்து வியக்கிறாங்க, இதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம செலுத்துகிற அன்பு நமக்கே எப்படி திருப்பி கிடைக்கிது, திருப்பி கிடைக்கிறதுனாலும் நம்ம எப்படி மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்றத இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நடிச்சிருப்பார் கமலஹாசன். நம்ம சேனலில் எப்பயுமே நம்ம சாமியாருங்க சொல்கிற மாதிரி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை மக்களுக்கு தெரிவிப்போம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தி நம்மளால் என்ன அவங்களுக்கு செய்ய முடியுமோ, நம்மளால் செய்த உதவி எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இயற்கை ஒரு விதிகள் பல விதிகள் வச்சுருக்கு. அதை நம்ம மீறினா சில நேரத்தில் தண்டனைகளும் கிடைக்கும், அதை நம்ம பின்பற்றினா சில நல்லதும் நடக்கும். அதாவது இந்த இயற்கையோட நியதி என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பூக்கள் அதோட வாசனைகளை அதுவே மோந்து பார்க்குறதில்ல, நதிகளோட நீர்களை அதுங்களே குடிக்கிறதில்ல, மரங்களில் இருக்க பழங்களை மரங்களே சாப்பிட்றதில்ல. அது மாதிரி தான் நம்ம இந்த உலகமும். இந்த உலகத்தில் நம்மளால் மற்றவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். அதுதான் இந்த இயற்கையோட நியதி. எந்த ஒரு விஷயமும் நமக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக இருந்தோம்னா நம்மளை மற்றவங்க பார்த்துக்குவாங்க. கடவுள் இந்த உலகத்தை படைச்சப்ப எந்த ஒரு கெட்ட எண்ணங்களே இல்லாமல் அழகாக சந்தோஷமாக அன்போடு இருக்கிறவங்கள தான் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது, நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தது கிடையாது. சில பழங்களை சாப்பிட்டதுனால நமக்கு அறிவு வளர்ந்துச்சு, இந்த மாதிரி பல எண்ணங்கள் நமக்குள்ளே தோண்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் செய்கிறதுனால நம்ம பழைய உலகத்தை, அதாவது அன்போடு இருந்த உலகத்தை திரும்பி கொண்டு வர முடியும். அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இப்போ நான் மிச்சம் 9 பேர்த்துக்கிட்ட நான் அன்பாக இருக்கேன், எந்த அவங்களுக்கு கெட்டதும் இல்லாமல் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னை பார்த்து பல பேர் செய்வாங்க. விஜய் டிவி பாலா அவர் எப்படி இப்போ மற்றவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, அதுக்கு முன்னாடி லாரன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்களாம் எதற்காக வெளியே சொல்கிறாங்கன்னா, நம்மளை பார்த்து பல பேர் ஒரு பிரபலத்துக்காகனாவது ஏதாவது செய்வாங்க. இப்போ யூடியூப்லாம் பல பேர் சாப்பாடு வாங்கி தரது அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பிரபலமாக நினச்சி அவங்க போட்டாலுமே சில பேர்த்துக்கு அது உணவாக அழித்து அவங்களோட பசியை போக்குது. அது மாதிரி நம்ம சில பேர் புகழ்ச்சிக்காக அதை நம்ம பண்ணாலுமே சில பேருக்கு அது நல்லதாக தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்சது எதுவோ நம்ம அது பண்ணலாம். அன்பேசியம் நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதை பற்றி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அதாவது அவர் கமல் முன்னாடி நல்லா இருப்பார், ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இதாகிடுவார். அதாவது நம்ம அழகை பார்க்காம அவரோட மனசை பார்க்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். கமலால் முடிஞ்ச பல உதவிகளை மாதவன்ற அந்த கேரக்டருக்கு பல விஷயங்கள் செய்வார். அதே மாதிரி நல்லா செய்யணுன்னு பல பேர் சொல்லியும் தருவார் மாதவனுக்கு. அதனால் மாதவன் சில நேரத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுவார். அந்த இதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி அவரை கமலால் முடிஞ்ச அளவுக்கு மாதவனுக்கு பல நல்ல விஷயங்களையும் சொல்லி தருவார். அதில் கமல் நம்மளால் யாருக்கும் எந்த கெட்டது நடந்துடக்கூடாது, நல்லது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அந்த கல்யாணத்தில் போய் கமல் அந்த ஹீரோயினியை பார்த்துருந்துருக்கலாம், அவங்களும் ஒத்துருந்துக்கிட்டு கல்யாணம் ஆகிருக்கலாம். ஆனால் மாதவனோட வாழ்க்கையும் பார்த்துட்டு இந்த ஹீரோயினோட வாழ்க்கையும் பார்த்துட்டு நம்மளால் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு முடிவு எடுத்து கடைசியில் ஒரு பப்பியை கூட்டிகிட்டு இந்த உலகத்தை சுற்றுற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது நம்மளால் நல்லது இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினைப்பார் கமல். அந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம எப்போயுமே இருக்குன்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கேரக்டர் கமலோட கேரக்டர். அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வார், நல்லதை சொல்லித் தருவார் மற்றவங்களுக்கு. அவரால் எந்த கெட்டதும் வரக்கூடாதுன்னு அவர் காதலிச்சு அந்த பொண்ணையே அவர் விட்டு கொடுப்பார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம செய்யணுமா, இருக்க வரையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. இருக்க வரையும் சந்தோஷமாக நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது,
நம்ம சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் உறவுகளே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு. கெட்டது செய்யாமல் அமைதியாக இருக்கிறதே சில பேருக்கு நல்லது தான். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறதுல நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். இது மாதிரி நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம வீடியோவில் இருக்குது. பார்த்து பல பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க. நன்றி. உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.